அதாவது வந்து சித்ரா அக்கா இன்னைக்கு அவங்க வந்து வாழ்த்து தெரிவித்தது மட்டுமில்ல அக்காவோட ஃபோட்டோஸோடையே அவங்க வீடியோஸ் போட்டிருக்காங்க. இவங்க எல்லாம் ஒரு அன்புக்கு இலக்கணமான ஒரு அக்காங்க. என்னோட தகுதாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கும் போட்டு கிடக்க உமன்ஸ் டேன்னு போட்டு இப்படியெல்லாம் எங்களுக்கு வாழ்த்துக்களை ஆட்டுக்குட்டிக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள். உங்களுக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள். கருவேப்பிலை ரைத்தா இன்னொரு கலர்ஃபுல்லான சாப்பாடு நல்லா இருக்கும். நல்லா தான் சொல்லணும், திரும்பாம தான் சொல்லணும். கடைக்கெல்லாம் போதில்லை பிடிச்ச. ஏன்னா எனக்கு இதெல்லாம் செய்யுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாலி பிளாக். நான் உங்கள் சார். இன்றைய நான் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க நினைக்கிறேன்னு சொன்னாங்க இந்த வீட்டில் பட் வெளியில எல்லாம் போயிட்டு வந்து இன்றைக்கு கொஞ்சம் டைம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடவே செலவழிச்சிட்டு இப்போ வந்து நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 மணி. சரி, வெளியில் நெல்ல போயிட்டு வந்தேன்னு சொன்னால் இன்றைக்கி சண்டே வந்து சர்ச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாள் வந்து ஸ்பெஷலான டே. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்ச் 8 யாரெல்லாம் பிறந்தாலும் இது பண்ணுறதுங்களோ அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்ததுன்னா நல் வாழ்த்துக்கள். எப்பவுமே சுகபல ஆரோக்கியத்தோட சமாதானமாக சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி ஜோலி பிளாக் ரீதியாக பிறந்த நாள் எதிர்கொண்டிருக்கான அன்புள்ளங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய என்னோட ஸ்பெஷல் டேன்னு சொன்னால் மார்ச் 8 வந்து இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே. ஸோ எங்களுக்குரியதான நாள் சொன்னால் இன்றைய மகளிர் தினம். முதலாவதாக வந்து நான் உலகத்திலே உள்ள அனைத்து மகளிர்களுக்கும், அதாவது வந்து சிறுமிகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லா மகளிர்களுக்கும் வந்து என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உண்மைக்குமே பெண்கள் வந்து நாட்டில் வந்து விலை மதிப்பீட்டதான ஒரு நபர்கள். பாரதியாற்ற காலத்தில் வந்து அடிமைப்பட்ட பெண்கள் சொல்லி அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை. அதான் வந்து இறைவன் சிருஷ்டிப்பிலே வந்து ஆணுக்கு பெண் சரிசம நிகராத்தான் கடவுளும் வந்து படைச்சிருக்காரு. அதான் வந்து ஒரு ஆண் வந்து தனிமையில வந்து வாழ முடியாது, வெற்றி காண முடியாது. அந்த வெற்றிக்கு வந்து இலட்சியமாக இலக்காக வந்து காரணமாக இருக்கிறதே பெண்கள் தான் சொல்லுவாங்க. உண்மைக்குமே ஒரு குடும்பத்தின் ஒரு அம்சம் எடுத்துக்கொண்டாலும் அதில் பெண்கள் தான் ஜொலிக்கிறது. அப்பேற்பட்ட உறவாக வந்து கடவுள் வந்து எங்களை பெண்களாக படைச்சதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்கள் இந்த நேரத்துலேயும் வந்து கடவுளுக்கு மனதார முழு நன்றியை தெரிவித்துக் கொண்டேன்னு சொன்னாங்க. கூட ஒரு பெண்ணாக வந்து படைச்சதுக்கு உண்மைக்குமே நாங்கள் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு பொம்பளையாக நான் வந்து பல வகைப்பட்ட உறவில் இருக்கேங்க. அதுலேயும் வந்து அவர்கள் அன்பானவர்களாக இருக்கும்போது தான் அந்த ஒரு உறவாக இருக்கும்போது சித்தியா பெரியம்மா அம்மாவா ஒரு ஸ்தானத்திலே வந்து இருக்கும்போது அன்பான பெண்மணியாக இருந்தால் அந்த ஒரு உறவின் ஒரு மகத்துவமே வேறு. அப்போ தான் வந்து நாங்களே உணர்வோமா வந்து கடவுள் வந்து எங்களை படைச்சதுக்கு வந்து சிறப்புன்னு சொல்லிட்டு அந்த வகையிலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எதுக்காக நான் வந்து லேட்டாக வந்திருக்கேன்னு சொன்னால் உண்மைக்குமே இந்த உமன்ஸ் டேல வந்து நான் மனதார வாழ்த்து தெரிவிக்கிறதுனால எங்களுடைய அம்மா, அதாவது எங்களை பெற்றதான அம்மா, நான் கல்யாணம் கட்டினதுக்கு அப்புறம் தான் என்னுடைய அம்மாவோட அன்பையை வந்து அதிகமாக நான் நினைச்சு மிஸ் பண்ணின நாட்கள் உண்டு. ஸோ அப்படி வந்து என்னோட அம்மா பற்றி சொல்ல போனால் எங்களுக்கு அதுக்கு நிகரான வார்த்தையே இல்லை. அப்படிப்பட்ட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு அம்மாவோட கொஞ்சம் இந்த நாளையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அம்மா ஹாப்பி ஆவான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தது. ஆகவே வந்து இன்னும் ஒரு சில சகோதரிகளோட எல்லாம் வந்து நான் நேரம் செலவழிக்க கொண்டிருக்கேன். அவர்களுக்கு வந்து சொல்லி இருக்கிறேன் இப்போ நேரம் வாங்கன்னு சொல்லிட்டு உண்மைக்குமே அவங்க வருவாங்க. ஸோ எல்லா உறவுகளுக்கும் இந்த வீடியோ பார்க்குறதான சிறுமி முதல் முதியவர்கள் எல்லா பெண்மணிகளுக்கும் வந்து என்னுடைய ஸ்பெஷலான மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அதே நேரம் வந்து உண்மையாக சொல்லணும். வேதத்தில் கூட சொல்லப்பட்டிருக்க வார்த்தை குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறது சொன்னால் முத்துக்களை பார்க்கிலும் அதிக வெளியேற பெற்றதானா குணசாலியான ஸ்திரி. அதாவது ஸ்திரின்னு சொன்னால் பெண். முத்துக்கள் என்னது கடலின் ஆழத்திலிருந்து எடுத்துக்கலன்னு சொல்கிறேன். எனவே நானும் ஒரு பெண்ணாக இருக்கிற முறையில் அனைத்து பெண்களுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வைஸாக வந்து நான் சொல்லக்கூடியது வந்து நீங்கள் எப்போவுமே வந்து குணசாலியான ஸ்திரியாக மட்டும் இருந்தால் தான் எல்லாருடைய மனசுலையும் வந்து இடம் பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நீங்கள் பண்பு இல்லாமல் சிடுமூஞ்சியா எப்போவுமே கோவப்படுறதா, மற்றது வந்து பெண்கள்கிட்ட உள்ள ஒரு குணம் வந்து கோல் சொல்லுதல், இப்படியான நபர்களாக இருந்தால் வந்து உங்களை யாருக்குமே பிடிக்காது. உண்மைக்குமே இப்போ ஒரு வெட்டிங் ஏஜில் இருக்கிறதான ஒரு ஆண்மகனாக இருந்தாலும் அவர் வந்து
கல்யாணம் செய்ய போகிறதா இருந்தால் நான் வந்து சொல்கிற வார்த்தை என்னன்னு சொன்னால், தம்பி அழகையோ அல்லது பணத்தையோ அந்தஸ்தையோ பார்த்து ஒரு பெண்ணை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடாது. அது எவ்வளவுதான் வறுமையாக இருந்தாலும் அவள்கிட்ட வந்து நல்ல குணநலங்கள் இருந்தால் மட்டும்தான் அது வந்து வாழ்க்கைக்கு உதவும். அதனாடி பணம் எல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. பெண்களுக்கு நல்ல ஒரு குணசாலியான ஒரு பெண்மணியாக இருந்துச்சுன்னு சொன்னால் அவளோட வாழ்ந்து கொண்டு போகும்போதே நீங்கள் வெற்றி உள்ள வாழ்க்கையாக, சமாதானம் உள்ள வாழ்க்கையாக, சந்தோஷமான வாழ்க்கையாக, உங்களை வந்து வறுமையை அண்டாத வழிக்கு, அதாவது வந்து எதிர்காலத்தில் நல்ல ஒரு பணக்காரராக நீங்கள் நினைச்ச காரியத்தை கூட ஜெயிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நல்ல ஒரு பெண்மணியாக இருந்தான்னு சொல்லிட்டு அப்போ ஆகவே உண்மைக்குமே ஒரு ஆண்மகனுக்கே பாருங்க, அவர் தனிமையிலிருந்து வாழ்ந்தாலும் அவர் எப்பேற்பட்ட ஒரு பதவியில் உள்ள அழகனை அப்படியா இருந்தாலும், ஆனால் அந்த தனிமையான வாழ்க்கை வந்து அதில் வந்து ஒரு பெண்ணானவள் அதில் இணைஞ்சு கொள்ளேக்கு தான் அந்த ஆண்மகன்ற வாழ்க்கை கூட அழகாக தெரியும். அப்போ அப்பேற்பட்ட சிறப்பை வந்து பெண்களாகி எங்களுக்கு கடவுள் வந்து தந்திருக்கான்னு சொல்லிக்க நாங்கள் அதை சரியான விதத்தில் வந்து காத்துக்கொள்ள வேணும். ஸோ இந்த வீடியோ மூலம் இந்த ஸ்பெஷல் டேயாக வந்து என்னால் வழங்கக்கூடிய ஒரு நல்ல கருத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பெண்கள் எப்போவுமே நல்ல குணசாலியான ஸ்திரியாக இருக்க வேணும். அதான் வந்து வேதத்திலேன்னு சொல்வது, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் விலை வந்து முத்துக்களை பார்க்கலும் பெறுமதி என்று சொல்லிட்டு எல்லாருமே வந்து முத்துக்கள் பெறுமதி என்று சொல்லுவாங்க. பாருங்க, குணசாலியான ஸ்திரிக்கு எப்பேற்பட்ட ஒரு சிறப்புன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வந்து நீங்கள் காலாதி காலமாக நல்ல ஒரு மனசில் எல்லாற்றையும், அதாவது சின்ன பிள்ளைகளை இருந்தாலும் வயது வந்தவற்றை எல்லாத்தையும் மனசில் இடம் பிடிக்கும்னு சொன்னால் உங்களோட குணம் தான். பணம் வந்து நல்ல ஒரு பேரை வந்து கொண்டு வர முடியாது. இதே நாள்லேயும் வந்து நல்ல ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்தது மட்டுமே இல்லாமல் பெண்கள் என்று சொன்னால் இப்படித்தான் குணநலன்களுடையவர்களாக இருக்க வேணும் என்பதை சொல்லிக்கொண்டு பொறுமை, அதை தாண்டி நீடிய பொறுமை இருக்கணும். எல்லாம் பேர்பட்ட அணிகலன்கள் தான் ஒரு பெண்ணானவளுக்கு நல்லது. அதை விட்டுட்டு அந்த பைபிள் வசனங்கள் சொல்லப்போனால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மயிரை பின்னி அலங்கரிப்பது, மற்றது வந்து முத்துக்களை போடுறது, அணிகலன்களை அணிகிறது, அதெல்லாம் அழகில்லை, நல்ல குணநலன் தான் சொல்லிட்டு. ஸோ அப்போ அதனாடி வந்து நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்து ஒரு வீட்டுக்கு வாழப்போவதாக இருந்தாலும், நீங்கள் ஏழ்மையான பெண்ணாக இருந்தால் நீங்கள் நல்ல ஒரு குணசாலியான ஒரு பெண்மணியாக இருந்து உங்கள்கிட்ட வந்து வறுமை இருக்கும், நல்ல என்ன சொல்கிற பணம் நகை அதெல்லாம் இல்லாட்டாலும் வாழ்க்கையை நடத்துறதுக்கு நல்ல குணசாலியான ஸ்திரியாக இருந்தால் அதுவே போதும். பணம் நகை எல்லாம் அப்பாற்பட்டது என்று சொன்னால், ஒரு ஊதாரி பொம்பளையாக இருந்து அவள்கிட்ட வந்து வரதட்சணையாக தகப்பன் கூட நல்ல ஒரு சீதனங்களை கொடுத்தா கூட அவள் வந்து பிகப் பண்ணுறதுலேயும் ஆடம்பர வாழ்க்கை வாழ்றதுலேயும் கூட அதை அழிச்சிட்டு போயிடலாம், சிம்பிளாக அழிச்சிட்டு போயிடலாம். ஆனால் நீங்கள் நல்ல ஒரு பக்குவமான ஒரு பெண்மணியாக இருந்தால் மட்டும்தான் ஏழ்மையான பெண்ணாக வந்து நல்ல ஒரு கணவனோட இருந்து வாழ்ந்து புரிந்துணர்வாக இருந்தால் கூட அதில் கூட சம்பாதிக்கலாம். ஸோ நான் இந்த வீடியோ மூலம் சொல்லிக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் இந்த உமன்ஸ் டே வந்து வாழ்த்துக்கள் தெரிவித்து போட்டிருக்கிறீங்க. ஸ்பெஷலி வந்து அதாவது வந்து சித்ரா அக்கா, இன்னைக்குமே அவங்க வந்து வாழ்த்து தெரிவித்தது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு அவங்களும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அக்காவோட ஃபோட்டோஸோடையே அவங்க வீடியோஸ் போட்டிருக்காங்க. இதை வந்து பாட்டாக்க சம்டைம் வந்து காப்பிரைட் இருக்குங்கிறாங்க. மகளிர் நாள் வாழ்த்துக்கள் ரோசா மேக இவங்கெல்லாம் ஒரு அன்புக்கு இலக்கணமான ஒரு அக்காக. ஸோ அக்காவுக்கு வந்து ஸ்பெஷலி என்னுடைய வீடியோ மூலம் மகளிர் நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பது எனக்கு சந்தோஷம். அதே நேரம் வந்து எங்களோட தவுதாங்கா பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து சர்ச்சால் வந்து தான் பார்க்கக்கூடிய இருந்தது. எனக்கும் போட்டுக்கூடாது ஹாப்பி உமன்ஸ் டேன்னு போட்டு, அதுக்கப்புறமா நல்ல ஒரு கிரேட் வேர்ட்ஸ், கீப் திஸ் வேர்ல்டு பியூட்டிஃபுல் த வே யூ ஆர். ஸோ நல்ல ஒரு கிரேடான பர்த்டேன்னு சொல்லி போட்டு தாங்க நல்ல ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்தது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஹாப்பி உமன்ஸ் டே கிட்ட என்னுடைய ஃபோட்டோவும் நாங்கள் எடிட் பண்ணி போட்டிருக்கிறோம். பார்த்தீங்களா அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் எங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டிருக்கோம்னு சொல்லியிருக்க இன்னைக்குமே நாங்கள் வந்து எத்தனை பேர் மனசில் இடம் பிடிச்சிருக்கோம். ஸோ இதுதான் எனக்கு வேணும் சிறப்பானது. அப்போ தங்காக்கும் வந்து இந்த வீடியோ மூலமும் மறுபடியுமாக தங்காக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே சொல்லிக்கொண்டு, தங்கான குணநலங்களை சொல்ல போனால் உண்மைக்குமே அன்புக்கு இலக்கணமானவா. பாசம் கொண்டு வச்சுட்டு அவளுக்கு அதில் பாசக்காரி யாருமே இல்லை. அப்படி ஒரு பாசம் அவள் வந்து சிறப்பாக சொல்ல போனால் நாங்கள் அப்படி பாசம். சரி, இன்றைய காணொலியாக வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், மெயினாக வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறோம் அனைத்து மகளிர்களுக்கும். அடுத்து வந்து இப்போ நான் லேட்டாக வந்திருக்கேன், ஆல்ரெடி வந்து சோட்டிஸ் வந்து சாப்பிட்டு வந்திருக்கேன். ஸோ
சுவாசித்த சொன்னேன் நான் ஒரு சில பொருட்கள் எல்லாம் வேண்டி வைக்க சொல்லி என்ன வேண்டி வச்சுக்காண்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சமைக்கிறதுக்கு வந்து முடிவு செய்யலாம். வாங்குவோம். இன்றைக்கிங்க நம்ம மகளிர் ஸ்பெஷல் லன்ச் வந்து பீஃப் பிரியாணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து தான் ஃப்ரிட்ஜு கால் எடுத்து நாடு தண்ணிக்கு எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கு. சுவாஸ் வந்து எல்லாமே வேண்டி வச்சிருக்கிறாரு. இன்றைக்கு ஒரு புடி பீஃப் பிரியாணி. ஸோ இப்போ இதை வந்து பிரியாணிக்கு சாய்ஸாக வந்து கட் பண்ணணும். பச்சை மிளகாய் உள்ளி இந்த மூண்டையும் போட்டு உண்டை அடிக்க போகிறோம். நல்ல பேஸ்ட்டாக ஆக்கினா இது வந்து உண்மைக்குமே பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட். இன்றைக்கு ஒரு டேஸ்டான பீஃப் பிரியாணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் வந்து கிச்சனுக்கு நிற்கிறேன். இன்றைய நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரத்துக்கு தகுந்தது கூட நான் வந்து சமையல் செய்கிறது. ஸோ அப்போ என்ன சமையல்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டைம் வந்து தேங்க்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸ்பெஷலி அது யாருக்குன்னு சொன்னால் கனடாவில் இருக்கான சிடிஎன் மோனாக்கு மேம் அவர்களுக்கு வந்து என்னுடைய மாலை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொண்டு எதற்காக தேங்க்ஸ்ன்னு சொன்னால் ஸோ இப்போ நான் வந்து போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ் வந்து அம்மா தான் எனக்கு வந்து கிஃப்டாக தந்துவாங்க. ஸோ இன்றைக்கு தான் வந்து போட்டிருக்கேன். போட்டதுமே வந்து எனக்கு இந்த பிங்க் கலர் பெண்களுக்கே வந்து பிங்க் கலர் நல்ல ஷூட் ஆகுவாங்க. ஸோ எனக்கும் வந்து பிடிச்சிருக்குது. அண்டு வந்து அழகாகவும் இருக்குது எனக்கு இந்த சட்டை. நானே அதை உணர்றேன். எனக்கு நான் அழகாண்டா எனக்கு ஓகே. சில பேர்ட்ட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு தேவையில்லைன்னு என்ன சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக சொல்லுவாங்க. அதை கேட்டு நாம் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மளோட வாழ்க்கை தான் வந்து தள்ளாடும் சஞ்சலமாக இருக்கும். அப்போ அதனால இதுதான் பாதை இதுதான் பயணம்னு சொல்லி நாங்கள் பயணிச்சுட்டு இருந்தோம்னா சரி ஒரு வீடியோ போடணும். ஒரு விதமாக கமெண்ட் சொல்கிறீங்க. நேற்றைய தினமே என்னுடைய வீடியோ வச்சுது இன்னும் பார்க்க கிளவியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதுக்கு ஓகே என்ன ரிப்ளை கொடுத்துட்டேன். கிளவியாக இருந்துட்டு போகட்டும் பிரச்சனை இல்லை எனக்கு ஒன்று சரிதானே. அப்போ அதனால கொண்டு கமெண்ட்ஸ் தேவையில்லை. ஸோ அம்மாவுக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கொண்டு அம்மா வந்து இன்னும் சட்டையிலெல்லாம் போடையில் அதாவது வந்து கொஞ்சம் தையலில் வேலைப்பாடுகள் இருக்குது. இங்கே டைம் இல்லாத நாடி அது எல்லாத்தையும் கொஞ்சம் தையல் வேலையெல்லாம் செஞ்சு போட்டு அழகாக ஒரு வீடியோ மூலம் உங்களுக்கு கொடுத்து காட்டுவேன். ஸோ தந்து நீங்கள் வந்து பார்த்து சந்தோஷப்படுங்க. இப்போ நேரம் வந்து 12:30. ஓகே 12 மணிக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணால் அரை மணி தியாகத்துக்கள் என்ன எல்லாம் செய்யலான்னு சொன்னால் சுவாஸ் வந்து மாற்றச்சி வழிக்கு வந்திருக்கார். அப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 மணிக்கு மேலே ஆகிட்டு இப்போ எல்லாம் நான் வந்து வீட்டுக்காரருக்கு செய்து கொடுக்குற பிரியாணியை நல்ல விதமாக ருசித்து சாப்பிட்றாங்க. அது வந்து எங்களுக்கு டின்னர் அமையுது. ஸோ எல்லாத்தையும் வந்து கரெக்டாக கொண்டு தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாங்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே சூப்பராக அவ்வளவு செஞ்சுட்டேன். இன்றைக்கி வந்து இந்த மகளிர் டே ஸ்பெஷலான லன்ச் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பீஃப் பிரியாணி பார்த்தீங்களா. இப்போ வந்து 1 கிலோ பீஃபை வந்து வடிவாக எல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணி பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே போட்டு வடிவாக பதப்படுத்தி வச்சுருக்கிறேன். ஸோ வளமையாக வந்து நான் என்னுடைய பிளாக்கால் பிரியாணி அது செய்து போகிற நாடி என்னென்னவா ஒவ்வொன்றும் செய்ய முடியாது காட்டையில். அது மட்டும் இல்லாமல் இப்போ 1 கிலோ இறைச்சி அப்புறம் வந்து 1 கிலோ அரிசி எனக்கு 2 கிலோவுக்கு மேலே வரும். ஸோ இதை வந்து இப்போ நான் கேஸ் அடுப்பு பாய்க்க போய் இருந்தாலும் கேஸ் அடுப்பில் வச்சு செய்யாது. வெளியில் தான் இந்த நம்புற அடுப்பில் வச்சு நல்ல ஒரு சூப்பரான பீஃப் பிரியாணி வந்து செய்ய போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து எங்களோட க்ரீன் கலர் ரைத்தாக்கு அதாவது கருவேப்பிலை ரைத்தா ஸ்பெஷலி அதுக்கு வந்து கருவேப்பிலை ஃப்ரை பண்ணி வச்சுருப்பேன். அப்புறமா வந்து வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி தயிர் இதெல்லாம் போட்டு நான் செய்த பிறகு அதோட வடிவையே பார்த்து அவங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. மற்றது வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். பச்சை கலரில் பேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து இஞ்சி உள்ளி பச்சை மிளகாய் இந்த மூண்டையும் போட்டு நல்லா அடித்து பேஸ்ட்டாக்கி போட்டு பிரியாணி போட்டு செஞ்சிங்கன்னு சொன்னால் பிரியாணியோட டேஸ்ட்டே வந்து நல்லா கொடுக்குறது வந்து இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் காரமாக இருக்கும். அந்த இஞ்சி ஃப்ளேவரோட நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக பிரியாணி செய்து கொண்டிருக்க முறையில் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களாக இருக்கிறேன். சரி இப்போ இருந்தாலும் வந்து பாருங்க என்னெல்லாம் ஒழுங்கு செஞ்சு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிற இவ்வளோ பொருட்களையும் கொண்டு நல்ல ஒரு சூப்பரான பீஃப் பிரியாணி தான் செய்யப்படும். பூனைக்கும் சரியான பசி வந்துட்டு ஒரு கருவாடை எடுத்து போட்டால் சரி. பால் பண்ணி அரிசியும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இனித்தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் வடிவா 3 தண்ணியில் கழுவி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்டே கூட ஊற வச்சுட்டேன்னு சொன்னால் சரி. அப்போ அதனாடி வந்து இப்போ அரிசியாக எடுத்து வச்சுருப்பேன். ஸ்பெஷலி வந்து இந்த பேஸ்ட் தான். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அவியும் வந்து வெளியில் அடுப்பு ரெடி பண்ணிட்டேன். ஸோ அப்போ நாங்கள் வந்து இந்த பிரியாணியை சரியாக வந்து 1:30-2 மணிக்குள்ளேயே எல்லாமே செஞ்சு முடிச்சோம்.
பார்த்தீங்கன்னு சொன்னால் இரும்பு தான் கூட. சூப்பரான பச்சை கலர் ரைத்தா பார்த்தீங்களா. இப்படி நீங்களும் கலர் வண்ணமாக செஞ்சு சாப்பிடுங்கோ. அது மட்டும் இல்லாமல் கருவேப்பிலை சாப்பிட கள்ள மாணவர்களுக்கு வந்து ரைத்தா வந்து விரும்பி சாப்பிடுவாங்களா இருந்தால் இதுக்கு கருவேப்பிலை இப்படி லைட்டாக ஃப்ரை பண்ணி போட்டு இப்படி போட்டு கொடுத்தா பேர் வைக்கும் வடிவையாக இருக்குது. நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னு சொன்னால் தேசி புளி உப்பு தயிர் எல்லாம் சேர்ந்தது பார்த்தீங்களா, விரும்பி சாப்பிடுவினோம். இதுதான் இன்றைக்கு எங்களுக்கு எங்களோட பீஃப் பிரியாணியோட மெயின் சைடிஷ். அதிகம்னு சொன்ன உண்மைக்குமே ஒரு ஸ்பெஷலான ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நான். இந்த விஜயா பிரியாணி மசாலா குறித்து நல்ல ஒரு டேஸ்ட், இது நல்ல ஒரு பிரியாணிக்குரிய நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் நல்ல கலரும். இதில் பார்த்திங்களா நான் அந்த சிக்கன் பிரியாணி செய்யக்க அந்த இது வேண்டி நான் அதோட டேஸ்ட் பண்ணி தான் இப்போ அடுத்ததாக பீஃப் பிரியாணிக்கும் வேண்டி இருக்கிறேன். இதை எங்களோட ஊர்க்கடையெல்லாம் வேண்டினான். நீங்களும் பிரியாணி மசாலான்னா அந்த விஜயா பிரியாணி வேண்டுங்கோ. நல்ல ஒரு தரமான விஜயா பிரியாணி மசாலா. இதுக்கு இப்படி குட்டி பேக்கெட்டும் வருது பாருங்க, ஒரு சிறக்கு பேக்கெட்டும் உண்டு, சின்னதாக வருது பிரியாணி மசாலா உட்பட. ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வெளியில் வச்சு பிரியாணி செய்தோன்னிக்க அம்மாவும் மகளும் திடீர் தரிசனம். இன்றைக்கி என்ன ஒரு ஸ்பெஷல் டே சொல்லுங்க. அப்போ மகளுக்கு ஆத்திக்குட்டி 2000 இருக்கும். ஆத்திக்குட்டிக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள். உங்களுக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள். அப்போ ஆத்திக்குட்டிக்கு நாங்கள் ஸ்பெஷலாக பாரும்போது என்ன இது சரி பார்த்தீங்களா இப்படி இதாக இருக்குன்னு பார்த்தீங்களா காண்டியும் வச்சு நல்ல கலர் நல்ல கிரீமி ஜெலியாக கொடுப்போம். உங்களுக்கு நல்ல வீட் பிரியாணி செய்கிறோம். நாங்கள் சாப்பிடுவோம். ஸ்பெஷலான லஞ்ச் தான். அப்படி முடிய 2 மணிக்குள்ள ஆகும். நாங்கள் விளையாட்டு போட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வாரம் வாரீங்க. மற்றது அஸ்டினுக்கும் வீடியோ ரீதியாக வாழ்த்துக்கள் சொல்லி கேட்கணும். ஒரு முறையும் சாம்பியன் எடுக்கிற சொல்லிட்டு போறாரு. ஆமா நான் சாம்பி எடுக்காட்ட என்ன செய்யறதா, நான் இது என்ன செய்யறதா, வெற்றி சொல்லி 2 சாமி நினைக்கிறோம். எடுக்காட்டாலும் பிரச்சனை இல்லை. இப்ப நீ படிவா விளையாடிட்டு வாங்க பாப்பமா. நாங்க அதெல்லாம் யோசிக்காது எடுப்பேன். இன்னும் நம்பிக்கையோட வாண்டு கூட்டிட்டு அவன் சின்ன பள்ளிக்கூடம் தான் எங்களை கிட்ட வந்தாங்க. அப்ப ஒரு வருஷம் சின்னவன் தான் போறது. பேரண்ட்ஸ் விளையாட்டு எல்லாம் நல்லா செய்வாராம் அப்பா. குடும்பமே நல்லா ஸ்போர்ட் செய்யும். சரி அம்மா இருக்கிறமே பிள்ளைகிட்ட இருக்கத்தான் வேணும். இப்போ அச்சி நல்லா விளையாட்டு செய்வேன். ஆத்திக்குட்டி ஆத்திக்குட்டி இந்த பங்குனி மாசம் பக்கிய கேட்ட மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கலாம். தலை எழுப்பேன் 20 நிமிஷம் கொண்ட குளிச்ச 2 நேரம் வளர்க்கலாம் தானே. அதனால நான் என்ன செய்யறேன்னா பின்ன வடிவா பின்னலாம். ஒரு பின்ன நினைவதை இந்த கொடவுளை பிள்ளைக்கு நான் அம்மாவை எப்படி எல்லாம் காட்டுறோம். அப்ப நான் அப்படி பின்னி நூல் போட்டு விட்டா
முடி வந்து முட்டை முட்டை கழுத்துங்க இருக்க ஸ்கூலுக்கும் இப்படி போகலாமோ இதை விட நூலை பின்னோட காலத்துல எனக்கு பார்க்க ஆசையா பின்ன இப்பதான் ஆரம்பமாக ஸ்கூலுக்கு போய் இப்படி விடுறது விட்டு இதுல போட்டு ரிபன் வச்சு ரிபன் ரிவன் வச்சு கட்டி விடுறது வடிவாத்தான் அப்ப அந்த ஆசைதான் அப்ப தலைமுடியில முட்டை அது வளர்க்கப்படுங்க அப்படியே வளர்க்கப்படுங்க வளர்த்து கொஞ்சம் ஷோல்டர்ல வர விட்டு வெட்டுறது கொஞ்சம் வெட்டி வெட்டி வளர்க்க ஆத்திக்குட்டி இருக்கும் ஆத்திக்குட்டி ஜெலியை சாப்பிடுவோம் நாளை விருப்பம் அது பக்கதானே ஏஞ்சலுக்கு விருப்பம் தான் நம்ம அந்த ஸ்கூல்ல ரூல் செய்யலாது ஆனா என்னுடைய காத்த காணையில வடிவதாங்க நாலு கோடி எடுத்து கொடுங்க சரியா போட்ட பிரியாணில விழுந்துட்டீங்களே பிரியாணி அது மகளிர் டே ஸ்பெஷல் கடவுள் ஏசப்பா உங்களுக்கு ஆசீர்வதிச்சு இன்னைக்கு நல்ல ஒரு சாப்பாடு வந்திருக்கேன் பாப்பா மல்லி சாப்பிடுவோம் அது சாப்பிடாது அதுக்கு இது பக்க காலம் போட்டோம்ல அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் வேணாமா சாப்பிடும் கரண்டி எடுத்து கொடுங்க கரண்டி எடுத்துக்கணும் அதுக்குள்ளே எப்படியா வருது கரண்டி நல்ல சின்ன விளையாட்டு பாருங்க இதுல குத்தச்சில தடுக்க பார்க்குமா வரும் குட்டி கரண்டி கவனம் அம்மா தீத்தி ஓகே வாங்க இப்போ பீஃப் பிரியாணி எப்படி வந்து பார்ப்போம் வாவ் நல்ல சூப்பராக வந்திருக்குங்க பீஃப் பிரியாணிக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எலும்புலாம் கூட நாங்கள் தான் போட்டு நாங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்கன்னு சொல்லிட்டு இப்படியே வத்து பிறக்க போகிறோம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் பீஃப் பிரியாணிக்கு சைடிஷாக நல்ல ஒரு சூப்பரான பாருங்கள் கருவேப்பிலை ரைத்தா பார்த்தீங்களா நல்ல சூப்பராக தயாரிச்சு இப்போ நானும் மென்ஷாக்கான சாப்பிட்றேன் பிரியாணின்றது வளமையாக சாப்பிட்டு வந்து நாங்கள் சாப்பிட்றது தான் அப்படி அதையும் தாண்டி இந்த ரைத்தா வந்து நாங்கள் நார்மலாக வெங்காயம் போட்டு தயிர் போட்டு தான் செய்யுறாங்க ஆனால் இதுக்குள்ள எனக்கு ஒரு வித்தியாசம் என்னன்னு சொன்னால் கருவேப்பிலையை வந்து பொரிச்சு போட்டு மிக்ஸ் பண்ணுவீங்க பொரிச்சு போட்டு மிக்சியில் போட்டு 2 தரம் கிரைண்ட் பண்ணி சேர்க்கலாம் ஆனால் அந்த கருவேப்பிலை வந்து சாப்பிடாதாக்கள் குடுல அந்த கறிக்க போட்டால் தூக்கி எறிகிறாக்களுக்கு எல்லாம் முன்னாடியே சாந்தினி வந்து கருவேப்பிலை சம்பளம் எனக்கும் செய்து போட்டு கொண்டு தந்தது ஆனால் நானும் ஏதோ எல்லாம் யோசிச்சேன் பச்சையாக போடுறது மணக்குமோ அப்படின்னு எல்லாம் பலவிதமாக யோசிச்சேன் ஆனால் இல்லை அது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்தால் அந்த செய்முறை வந்து கருவேப்பிலை ஒரு பிடியாக எடுத்து லைட்டாக ஒருக்கா எண்ணெயை போட்டுட்டு அவ்வளோத்தையும் மல்லி இடிக்க இந்த பச்சை மாசம் எல்லாம் போயிடும் ஏஞ்சல் தரவழிக்கெல்லாம் இப்படி செஞ்சு கொடுக்கலாம் ஏன்னு சொன்னா கருவேப்பிலை சாப்பிடாதாக்களுக்கு இல்லை கூட சாப்பிடாதாக்களும் உண்மையிலே ஏதோ ஒரு வகையில மடிவாகம் இருக்கு அதையும் தாண்டி ஒரு பொரிச்ச வாசம் உண்டு வருது பார்க்க நல்லா இருக்குது இது ஓகே ஒரு மூலமா தான் உண்டு நான் தெரிந்து கொள்றேன் அப்ப நாங்களும் இதே மெதட்ல கருவேப்பிலை சமையல் நான் ட்ரை பண்ணி நீங்க கொடுப்போம் ஜீவா தெரியும் சாப்பிடாது அதோட இப்படி செய்து சாப்பிட நல்லா இருக்கு ஒரு விதமான ஒரு வாசம் கொண்டு வருது அப்போ என்ன இப்படி கொஞ்சமா போட்டுருக்குன்னு சொல்லி தான் சாப்பிட்டு வந்துடணும் உண்மையே நான் சாப்பிட்டு வந்துடுறேன் அதனால என்ன செய்யறது கொஞ்சம் சாப்பிடணும் இந்த பக்கைக்கு உண்மையா இதெல்லாம் நல்ல சாப்பிடணும் தயிர் கருவேப்பிலை நல்லா இருக்கும் கொண்டு வச்சு சாப்பிடுவோம் இன்னொரு கலர்ஃபுல்லான சாப்பாடு சாப்பிட கடை பக்கம் போக வேண்டிய அவசியம் வராது உண்மையை தான் சொல்றேன் இன்றைக்கு மகளிர் டே ஸ்பெஷலில் வந்து சந்தோஷம் பார்த்தீங்க மகளிர் டே ஸ்பெஷலாக தான் இந்த பீஃப் பிரியாணி செய்தேன்னா நல்லா இருக்கும் நல்லா தான் சொல்லணும் திரும்பவும் தான் சொல்லுவேன் கடைக்கெல்லாம் போதில்லை இப்படி செய்ய ஆனால் எனக்கு இதெல்லாம் செய்ய தெரியாது சமையல்காருக்கு சேர்த்தியா நல்ல டேஸ்டாக உண்மை நல்லா இருக்கு அந்த கருவேப்பிலை சாம்பார் நல்ல டேஸ்டாக இருக்கும் நல்லா இருக்கு இப்படி நாங்களும் ட்ரை பண்ணுவோம் இனிமேல் எனக்கு கருவேப்பிலை உள்ள சொல்கிறேன் நானும் கரைக்க வந்தால் சாப்பிட்றேன் நானுமே சொல்லணும் இல்லை கூட வடிவாக சாப்பிடும் நான் இது வந்து சாப்பிட்றது இல்லை ஆனால் ஏதோ ஒரு வகையில் விட்டு நல்லா தானே இருக்கு நல்லா இருக்கு இப்படி செய்து கொடுப்போம் போயிட்டே சத்து தான் நல்லா இருக்கு தயிர் சாப்பிடுவாங்க அப்படி இப்படி சாப்பிட மாட்டாங்க பிரியாணி அம்மா உடம்பு சாப்பிட்டு வந்துடுவாங்க நேரம் மட்டும் நிற்கலாம் அது குடிக்க வேண்டுவேன் வேணா அது சாப்பிட்டா அப்புறம் சாப்பிட ஒரு கொஞ்சம் அப்புறம் சாப்பிடாது 4 மணிக்கு ஒரு டீட்டேன் ஏதோ ஒன்று எங்கம்மாவுக்கு போயிருக்கு அப்படி ரச்சிதானு
நாங்களும் வச்சு இன்னைக்கு எல்லாரும் ஊர்லேயும் வச்சு அப்போ நான் இந்த அப்போ ஆளுக்கு இரவு கொடுத்து விடுவோம். நல்லா அரிசி நல்ல பதமாக வந்துட்டு சூப்பராக வந்துட்டு இந்த பிரியாணி இந்த கலர் வந்து இப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த பிரியாணி மசாலா ஆனால் ஒரு விதமான ஒரு டேஸ்டாகவும் இருக்கு வாசமும் நல்ல இது நல்ல பிரியாணி மசாலா. ஓகே, அப்போ சந்தோஷம். இன்றைக்கு வந்து இந்த வீடியோ மூலம் நாங்கள் மகளிருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறோம். எல்லோரும் சந்தோஷமாக இருங்கோ. உங்களோட கைப்பழக்கங்களை பெண்கள் சமையலில் அசத்துங்கோ. ஏன்னா அப்போ சந்தோஷம். இந்த வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம். பாய் சொல்லிவிடுவோம். ஓகே, இப்போ வந்து அவி எங்கே அவளுக்குட்டான் தெரியுமோ? அவி என்ன கிஃப்ட் வச்சிருக்க? அம்மாவுக்கு வந்து இப்போ நாங்கள் எங்கள்ட அம்மாவுக்கு சத்துமா அதாவது இந்த குழச்சி சாப்பிட்ற மாண்டா ரொம்ப பிடிக்கும். சரியாண்டுட்டு இப்போ என்னண்டு அம்மா இதெல்லாம் எங்களுக்கு வறுத்து தந்த காலம் வறுத்து தந்த எஸ் ஆனால் இனிமேல் வந்து நாங்கள் வறுத்து அம்மா கொடுத்துட்டா கொடுப்போம். அம்மா கொஞ்சம் அல்சர்கள் எல்லாம் இருக்கா அப்போ உரை போட்டு சாப்பிட சாப்பிட மாட்டேன். இப்படி குழச்சி சாப்பிட்ற விருப்பம். சரி, என்ன இப்போ நான் அதை வெயிட் பண்ணிவிட்டு அம்மாவுக்கு வந்து ஒரு கிஃப்டாக இன்றைக்கே அதை நாங்கள் கொடுப்பாமன்ட்டு போட்டுன்றேன். அப்போ எடுத்து காட்டுங்க அவி. ஓ, பாதாம் கச்சான் எல்லாம் போட்டு நான் மிக்சியில் தானே இப்போ திரிச்சது. எஸ், இப்போ அவி பிரியாணி சாப்பிட்ட கலைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு என்னோட அம்மாவுக்கு வந்து இப்போ சத்துமா கொண்டு போகிறார். பார்த்தீங்களா? ஓகே, கொண்டு போய் அம்மாட்ட கொடுங்க. சரிதானே? இது முடியாடுத்த கட்ட மனுஷாக்கா திரிச்சு கொடுப்பாவாம். அப்போ இன்றைக்கு வந்து நான் அம்மாவுக்கு மகளிர் ஸ்பெஷல் கிஃப்டாக அம்மாவுக்குரிய சத்துமா. ஓகே, சென்று வேறுங்கள்.